மாப்ள. நகைக்கு பேலன்ஸ் நாங்களாம் பாத்துக்கிறோம் மாப்ள. 1 லட்சம் ரூபா குறையுதுன்னு சொன்னீங்களா மாப்ள? முதல்ல அந்த கவுன்சிலரை போய் பாரு. அவர் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாரு. இதுக்கேம்மா நீ கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச வட்டி கடைக்காரன் ஒருத்தர் இருக்கான், வாங்கி தரேன். ஆனா காசை கரெக்டா திருப்பி தரலன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஏண்டா கல்யாணத்துக்கு காசு வேணா நான் வேணும், கருமாதிக்கு காசு வேணா நான் வேணும், வட்டி மட்டும் கேட்டா கிட்ட கூட எட்டி பாக்குறதுல எப்படா வெட்டி தருவ? யாருக்கிட்ட ஏமாத்த நினைக்கிற? முடிச்சு விடுவாண்டா. எப்படா தருவ சொல்ற? சொல்லு, வட்டி எப்ப தருவேன்? வாயா கவுன்சிலர, என்ன ஆளுகளை தூக்கணுமாயா? இல்லண்ணே, உங்களை தான் பார்க்க வந்தோம். என்னடா இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? கொல்றவன சொல்லுங்க. ஒரு உதவி வேணும். தம்பி எனக்கு வேண்டப்பட்டவர், அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காரு. என்ன வேணும் அதுக்கு? கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்னா ஒரு 1 லட்சம் ரூபா. தம்பி 1 லட்சம் எப்ப திருப்பி தருவீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது அசலு, வட்டி மாசம் மாசம் கரெக்டா வந்து கொடுத்துறேன் சார். ஜெகதீசா, என்ன கவுன்சிலர புறநோட்ல கையெழுத்து வாங்காம கொடுக்கறேன்னா எப்படி வாங்குவேன்னு தம்பி கிட்ட சொல்லி கொடு. சரிண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டேய் ஜெகதீசா, என்னதான்டா சொல்றான் அவன்? பா, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா, முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் அந்த ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணன் இருக்கல்ல, அழக்கூடாது. டேய் அழாதடா. தூங்கு மூஞ்சி, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணன் இருக்கல்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணே கவுன்சிலர் அண்ணே, நீங்க எல்லாம் ஏன்னா இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இருப்பாண்டே, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்க சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டி, உத்தரவு போடு. பூரா பேரும் சேர்ந்து அசத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்ள? இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போய்ட்டோம்டா. இப்போ அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து போட்டு தசையை மாற்றிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்ள. வாப்பாண்டி மாப்ள மாப்ள, தாலி கட்ட போறாங்க. இந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தாலி கட்டத பாரு. முதல்ல உங்க அண்ணன் பாண்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அண்ணே அண்ணே, எங்களை நல்லா இருமா. மா, மாப்பிள்ளையை ஜாகிரதையா பார்த்துக்கோ. போற இடத்துல பொறுப்பா பொழைச்சிக்கணும், சரியா? மாப்பிள்ள, சின்ன பிள்ளை, தங்கச்சி கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்க மாப்பிள்ள. இவளை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். நீங்க தான் இன்னும் பயத்திலே இருக்கீங்க. உங்க அண்ணன் ஓடி போன விஷயம் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நேத்தே தெரியும். உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்க குடும்பத்துக்கு தான். அதனாலதான் நாங்களும் வெளியில காட்டிக்கவே இல்லை. மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. தகப்பனுக்கு எப்பவுமே கடைசி புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன குடுப்பன இல்லடா. எனக்கு எப்பவுமே என் மூத்த பையன் தான். எனக்கு எப்பவுமே எல்லாமே இவன் தான்டா. அமைதியா இருங்க, அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தம் போடாம போங்க போங்க. அப்பா நீ தூங்குப்பா, நீ தூங்குப்பா. என்னப்பா நீங்க போய் கொடுங்கப்பா. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். மனசுல இருந்தாலும் உடம்பு கழிச்சு தானப்பா போயிருக்கோம். நீ தூங்கு. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவான்னு நினைச்சனோ
அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை என்னைக்குமே நம்பினதில்லை. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பார்ப்பீங்கப்பா. நீ ஏன் கண் கலங்குற? இல்லைப்பா ரொம்ப நான் சந்தோஷமா இல்லைப்பா. இருக்கையா? ஏன் கண் கலங்குற? ஏய் மாப்பிள பாண்டி, என்னடா பாண்டி சொல்றா? அழகு வந்திருக்குடா. என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தாண்டா காலை வெட்டி விடும்னு சொல்றீங்களா மாமா, நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலுங்க. ஏன்டா வெளியில நின்னுட்டீங்க? வெத்தலை பாக்க வச்சு உங்களை கூப்பிடணும். வந்துட்டல மாமா. என்ன சலங்க? என்ன வீட்டு பக்கம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஓஹோ. ஆஹா ஓ ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ற? பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டார்ல. ஆமா எனக்கு விசிறிலாம் விட்டார் அப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா. அவ தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு மா எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவதான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? ஆஹா உனக்காகத்தான். நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. ஆஹா அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் புள்ளியோட கடமை. வா ஒரு வேலை தேடிக்கப்பா. தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. வாங்கிக்கமா. நீங்க சேர்ந்து நில்லுங்கம்மா. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. கொஞ்சம் இரு. இந்தம்மா. மாமா அங்கங்க காசு வச்சிருக்காருடா. ஆமாமா நமக்கும் கொடுப்பாரு போங்க. மாமா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன கிடையாது, காலைல விழுந்தா காசு கிடைக்குன்னுட்டு. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய். வீணா செலவு பண்ணாதீங்க, உருப்படியா செலவு பண்ணுங்க. சரியா? மாமா கொடுத்த 50 ரூபாயில ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி மாமா பேர்லயே விடுவோம்டா. அது உங்க பள்ளிக்கூடத்துக்கே சவாரி அடிக்கட்டு மாமா. கரெக்ட் தானே? என்ன பேச்சு பேசுறானுங்க குசுபுக்கார பசங்க. நிச்சயமாக பார்த்து அவங்க அண்ணன் பசங்கள என்ன பண்ணி எப்படா எத்தனால உங்க கூட. சும்மா பண்ண முடியாது. ஆப்போ குவார்டர் ஏற்பாடு பண்ணு. அண்ணே நான் கேட்ட விஷயம் என்னன்னாச்சு? விசாரிச்சு வச்சுட்டேன் மாண்டி. இன்னும் 1 மாசத்துல மார்க்கெட்ல கடை காலி ஆகுது. அந்த கடை உனக்கு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் 1 மாசம் பொறுத்துக்க. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொன்ன பாண்டிக்கு நன்றி. நன்றி உக்காருண்ணே. உட்கார சொன்னதுக்கு நன்றி. எப்பா நான் வரேண்ணே. என்ன மாப்பிள மார்க்கெட்ல கடையா? டேய் தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளோ கடன்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அடிக்க வேணாம். இப்படியே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு தான் ஒரு கடை கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் மண்டி. ஆமாம் வாங்க. இன்னைக்கு மாட்டினா அந்த விசில். ஏறு ஏறல. ஏறு மாதிரியே வந்தீங்க. ஏன் நாங்கெல்லாம் இங்கே நிற்கிறது உனக்கு நல்லா பிடிக்கல? நில்லுங்கப்பா. உங்க ஊரு, உங்க பூமி, உங்க சாதி சனம். அப்பா ஆடாதங்கிட்ட இருந்து தப்பிச்சோம்டா சாமி. இவ்வளவு இடம் கிடக்கும் போது அங்கே ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள வாங்கடா. ஏய் நீ வாடா. எது நான் இறங்கி வருவா மரியா வரேன்டா. இன்னைக்கு டிக்கெட் வாங்காம விட மாட்டேன்டா. டேய் நம்மலாம் சேர்ந்து விளையாட ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? சாபுத்திரி. சாபுத்திரி. ஏய் நீ அவுட். சாபுத்திரி. ஏய் நீ அவுட். நம்ம 2 பேரும். நீ என்ன லூசா நீ? வண்டி எங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம்? விட்டா வயல்ல வேலை பார்க்குற எல்லாரும் டிக்கெட் எடுன்னு சொல்லுவ போல. உனக்கெல்லாம் எவன்டா கண்டக்டர் வேலை கொடுத்து விட்டணும்? மீசை வேற பெருசா வச்சுக்கணும். வட மாப்பிள இன்னைக்கு ஒரு கை பார்த்துலாம்டா அவனை. என்னடா மறுபடியும் ஏறிட்டீங்க? வாடா. அதான் வந்தல்லடா. அப்ப எங்களுக்கு மூடு இல்ல. இப்ப இறங்கி வாடா. மூடு இல்லையா? இந்த வரதரா மூடு. இந்த வரதரா மூடு. ஒரு சின்ன பேட்டை விளையாடுற மாதிரியே விளையாடுறாங்களே, என்னதான் நினைக்கிறாங்க? சட்டக்கலை ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடா எடுத்த? சிலுமெட்டி சார். அப்படியா? மாப்பிள ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் நம்மள பார்த்து குலைச்சிட்டே இருந்ததுல்ல, அது இப்ப நம்மள சுத்தி சுத்தி வாலாட்டிட்டே இருக்கு. மறுபடியும் குலைச்சதுன்னு வச்சுக்கோ, கல் எடுத்து வாயில அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு, இது எனக்கு. போயிடுவோம் பாரு. இப்ப எப்படா ஏறுவீங்க? நாங்க இறங்க வேண்டிய இடமே இதாண்டா. கொய்யா கொய்யாவா? போனா
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் தான் மூஞ்சில முடிக்க வேண்டாம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு வந்த? என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போனா? யார் சொல்லியும் நான் கேட்கல, நான் தான் என் கண்ணாலே பார்த்தேனே. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அம்மா அவன் கெட்டவன் கிடையாது. நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சேன். அவன் செயலுக்கும் அவன் குணத்துக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. மருமகளா வர நீ அதை புரிஞ்சுக்கணும். சாரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிரு. எடுக்க ஐயா, எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு. கரெக்ட். பண்றதெல்லாம் தப்பு, எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற நீ. ஏய், இப்போ என்ன? அதான் சாரி கேட்டல்ல, அப்புறம் என்ன? சரி சரி சரி, கரெக்ட் பா. வாமா. டிக்கெட் வாங்குறவங்க கரெக்டா சில்லற வச்சுக்கணும். நோட்டை கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். உட்கார்றா மாமா. அவனை நம்மள பாத்துக்கலாம். இன்னைக்கு என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்களோ? மாப்பிள்ள பதறி அடிச்சு ஓடி ஆடுவான்டா. சார்னு கூப்பிடுவான் பாரு. சார் என்ன உங்களுக்கு என்ன வேணும்? உன் வேலை வேணும். அப்ப நானு இறங்கி போ. ஏன் சார் என் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க? எங்க போகணும்? 4 இலங்கை. இலங்கைக்கா? மாப்பிள்ள திடுது போன இலங்கைக்கு போறேன்னு சொல்லிட்டா துணிமணி ஒன்றும் எடுக்கல. ஆமாடா, நானும் ஒரே ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். ஏய், வண்டியை வீட்டுக்கு திருப்பு. என்னங்க அது? கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்களே. வண்டி அங்கெல்லாம் போகாதியா? போகணும். எப்படி போகும்? ஒண்ணு ஏரோப்ளேன்ல போகணும், இல்லைன்னா கப்பல் வழியா போகணும். தரைவழி மார்க்க இல்லையே. ஒரு பாலம் வழியா போ. ஒரு பாலமா? ஆமா, முதல் முறையா உசலம்பட்டியில இருந்து பல வழியா இலங்கைக்கு பஸ் ரூட் வரும். பஸ் ரூட். என்னைக்கு 10வது படிச்சு பெயிலா போய் கண்டக்டரா வந்தவங்கிட்ட தேசிய பிரச்சனையை கிளப்புனீங்களோ, இனிமே உங்ககிட்டையும் சரி தம்பி, உங்க ஊருக்காரங்கிட்டையும் வம்பளுக்க நான் தயாரா இல்ல. நாளையில இருந்து பஸ்ல நீங்க ஏறி வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிற நற்செய்தி உங்க காது குளிர கேட்கும். ரொம்ப ஹாப்பி. யோ, அவனை தூக்கி உள்ள விட வேண்டியதானயா? ஒன்றை சிலர் ஃபோன் பண்ணாரா? இது சர்வ செடி விளாண்டவனுக்கா? விளங்கிரும். சரி சரி, சார் வாங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வை, நான் திருப்பி கூப்பிடுறேன். சார் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை, என் சின்ன பையன் விஷயமா. யார் அந்த நாக்கு ஜெயிலுக்கு போனானே அவனா? திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா? சரி, என்னன்னு சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். என் பையன் பாண்டியும் உங்க பொண்ணு ஒருத்தர் விரும்புறாங்க. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம். இங்க பாடுறா கூத்தையும் கொடுமையும். ஜெயிலுக்கு போனவனுக்கு போலீஸ்கார விட்டு பொண்ணா? ரொம்ப தைரியம் தான் வாத்தியார. ஏன் வாத்தியார, எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்து உமக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து நான் பொண்ணு கிட்ட வந்தா கொடுப்பியா? அது சின்ன பசங்க ஆசைப்படும். வாத்தியார் புள்ளதான் மக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார மக்கா இருந்தா எப்படி? வாயில வார்த்தை வரக்குள்ள எந்திரிச்சு போயா. போயா. யோ சுந்தரபாண்டி, என் மகளை நான் பாத்துக்கிடுவேன், உன் மகனை பத்திரமா பாத்துக்க. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன நல்லா பாருங்க. பாண்டி, ஏ மொக்கச்சாமி, நான் தான். எப்படா துபாயில இருந்து வந்த? நேத்தா. ஆமா, யார் கார் இது? என் காரு. உன் கார்ல உள்ள உட்காராம ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால தான் வெளிய தொங்கிட்டு வரேன். அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யும்போது இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசன் சொருகிடுச்சு. அத உருவி எறிஞ்சிட்டு வர்ற வழியில பிஏபிஎல் டாக்டர் பாத்துட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையை பேசுவான். ஆமா, இது எது கையில சுத்திக்கு இருக்க? நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால கையில போட்டு சுத்துறேன். சரி, அதை விட மொக்க. சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்ட எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்திருக்கேன், வாங்க போலாம். வாங்க. நல்லா குடிடா ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்களை குண்டை போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரேன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிடுச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது. ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால என் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேல் என் பக்கமே வர மாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன்.
நான் குதிக்கலாம்னு இருந்தேன். புனியவன் மிந்திட்டியா? இதாண்டா கிராமம். நடந்த உண்மை சொன்னா நம்பவே எவ்வளவு மாட்டாங்க. பெரிய பொய். உள்ள போய் காஃபி எடுத்துட்டோமா? அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிறோம் சம்பந்தி? அதுக்கு தானே வந்திருக்கான். நக்கலப்பட்டி பெரிய மாயன் மகள் புவனாவிற்கும் கல்கொண்டாம்பட்டி கிட்டப்பா மகன் வீரசமருக்கும் ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம்பா. மாமா உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. உங்க பையனோட சேர்த்து வச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு முடிவை தேடிப்பேன். நான் வரேன் மாமா. நம்ம கெட்டப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இல்லைங்கடா, ஏற்கனவே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தது பத்தாதா? இல்ல இந்த கெட்டப்ப நம்பி எப்படா வந்தியா? தெரியாம வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எங்களை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்ன சாமி நியாயம்? 3 எண்ணுவேன். இந்த வட்டாரத்தில் நிக்க கூடாது. ஓடி இருக்க. 3 ஏய் அண்ணன் பெரியம்மாயின் பொண்ணை பக்கத்து ஊருக்காரன் கூட்டு போறேன்டா. எங்க ஊர் பொண்ணையாடா கூட்டு போற? ஊர் எல்லை தாண்டும் போது பணமா தானே போவ? சார், உங்கள் பொண்ணை அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கு தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால் தான் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படித்த பொண்ணு கேட்குதா? உன் குடும்பத்தில் நடந்தது எனக்கு என்னடா அவசியம்? உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோட வாழ்ந்தேன். நீ யாரா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது? எவனோ ஒரு பொறுக்கிய கூட்டி கூடாது இவன் தான் புருஷங்கிற. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் ஆனால் அது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஆளாக உன்னை நான் நினச்சிக்கிறேன். யாருக்கு யார் அப்பேன்? அந்த வார்த்தையை இனிமேல் வாயால் சொல்லாத. நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ.